ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்கான வீடியோனோ, நான் வந்து கொஞ்சம் மைண்ட் குழப்பத்தில் இருந்ததுனால நம்மளால் வந்து நம்மளுடைய 11th, அதாவது நம்ம 10th முடிஞ்சு 11th இயர் ஜான் 1ஆம் தேதி கிராஸ் ஆச்சு. ஸோ அந்த டைமில் எல்லா வாட்டியும் நம்ம வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு வீடியோ பண்ணுவோம், இல்லை சம்திங் ஏதாவது ஒரு அனௌன்ஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஏதாவது போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி எதுவுமே காரணம் என்னன்னா சொல்றேன். ஸோ ஏன்னா நம்மளுடைய ஒர்க்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒர்க் வந்து சிமிலாரிட்டிக்கலா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம எல்லாமே மூவ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஆல்பமா இருக்கட்டும், அந்த ஆல்பத்தையே நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் மூவ் பண்ணி எடுக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிமா இருந்தாலும் பொறுமையாக தான் மூவ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் நாங்கள் எடுத்துக்கிற ஒரு பெரிய மேனிஃபெஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம 100 சாங் இந்த இயர்ல எடுக்கணும்ன்றது ஒரு பெரிய டார்கெட் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி நமக்கு இன்னும் பெண்டிங்கா இருக்கிற மிஸ்டர் பிளாக் அண்ட் டாக்டர் ஸ்பில்லர், இதுக்கான ஒரு அடித்தளத்தை போட்டு நம்ம அதுக்கான பைலட் மூவிஸையும் நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது கூட நம்ம பண்ணிடலாம். ஸோ போன வருஷம் நடந்ததும் இந்த வருஷம் நடந்ததும் ஒரு குட் அண்ட் பேட், அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம். குட்னு சொன்னீங்கன்னா, போன வருஷம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், நமக்கு விஷுவல் மேஜிக் அப்படிங்கிற ஒரு டீம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த நேம்ல தான் நமக்கு இந்த டீமே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அந்த லைசன்ஸ் வந்து லாஸ்ட் டைம் வந்து கேன்சல் ஆன விஷயமும் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி நமக்கு யூடியூப் சேனல் இருந்துச்சு, ஃபேஸ் பேஜ் இருந்துச்சு, எல்லாமே வந்து டோட்டலி லாக்ட். அது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அது ஒரு நேஷ்னாலிட்டி வாங்கி நம்ம வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து நம்மளால எதுவுமே ஈடு கொடுத்து நம்ம என்ன பண்ண முடியல, அது ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ஓரியன்டா இன்னொன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணதான் AK+ யூனிவர்ஸ். ஸோ அதில் நமக்கு வந்து எந்த லைசன்ஸும் கிடையாது, எதுவுமே இல்லாமல் தான், அந்த நேமுக்கே நம்ம லைசன்ஸ் இல்லாமல் தான் ஒரு 1 இயர் நம்ம மூவ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கடந்த ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் போன ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி நமக்கு வந்து இப்போ ஒரு லைசன்ஸ் கிடைச்சிருக்கு, அகாடமிக் லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. அதாவது AK+ யூனிவர்ஸ் அகாடமி இன்டர்நேஷனல் லைசன்ஸ் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2 இயர்ஸ் போராடி தான் நான் அந்த லைசன்ஸே வாங்கியிருக்கேன். ஸோ போன வருஷம் அது கிடைச்சது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வருஷத்துக்கான ஒரு லீட் போன வருஷமே நம்ம போட்டிருந்தோம். ஸோ மிஸ்டர் பிளாக் வருது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மிஸ்டர் பிளாக்குக்கான அடித்தளமும் போன டிசம்பர் 15-16 வந்து அந்த ரைட்டிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி டைலாக்குக்காக இப்போ அடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் ஸ்பில்லர், நம்ம டாக்டர் ஸ்பில்லர் தான் அடுத்து வரும்னு பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி கொஞ்சம் கன்சலேஷன் ஆனதுனால அந்த ஸ்டோரியை 2ஆக பிரிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ மிஸ்டர் பிளாக் முடிஞ்சுதான் டாக்டர் ஸ்பில்லர் வரும் அப்படின்னு கன்வே பண்ணோம். ஸோ அதுக்கான அடித்தளங்களும் இப்போ போட்டுட்டு இருக்கோம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 100 சாங்ஸ் எடுக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். அதில் 15 சாங் இன் ப்ராசஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அந்த 15 சாங்கும் பண்ணும்போது தான் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். 15 சாங் நான் பண்ண போகும்போது என்னென்ன ஃபேஸ் பண்ணேங்கிறத மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நான் வந்து எனக்கு மனசில் எப்போவுமே ஒரு விஷயம் இருக்கும், யாருக்காவது உதவி செய்யணும், அவங்களுக்கு அந்த உதவி போய் சேரணும் அப்படின்னு நான் எப்போவுமே நினச்சது வந்து இயர்லி ஏதாவது ஒரு குட் திங் நான் வந்து பண்ணுவேன், யாருக்காவது பண்ணுவேன். ஸோ ஒரு ஆளை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை சம்திங் ஏதாவது தேவை, அவங்களுக்கு ஏதாவது வந்து கொடுத்து உதவணும் அப்படின்னா நான் கொடுத்து உதவுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் நான் பண்ணிட்டு. ஸோ இந்த வருஷம் கொஞ்சம், போன வருஷம் நான் 2025 கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னைய சார்ந்துல ஒரு சர்டன் பீப்புள்ஸை ஒரு நல்ல ஜாப்ல உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி, ஜாப் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் அப்ராட்ல செட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு பெரிய ப்ராசஸ் ஒன்று எடுத்தேன். ஸோ அந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் வீக்கான மாதிரி எனக்கு தோணும். ஏன்னா நான் எடுத்தவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் தான், ஒரு 50 or 60% பீப்புள்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சவங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாருமே நியூ மெம்பர்ஸ். ஸோ யாருமே என் மேலே வந்து ட்ரஸ்ட் வச்சுருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க என் மேலே ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. ஏன்னா நான் யாருன்னு அவங்களுக்கு, ஆனால் என்னையை பற்றி தெரியாதவங்க அதுக்கு உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு வார்த்தை. நான் வந்து அது இந்த ப்ராசஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படி தான் சொல்லி ஆகும். அந்த ப்ராசஸ் பண்ணுறதே வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ், உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஒருத்தங்களை வந்து நம்ம சமாளிக்க வேண்டிய சிச்சுவேஷன், அதுவுமே இல்லாமல் டெய்லியும் காண்டாக்ட் பண்ணி நம்மளை வந்து டெய்லியும் காலையில் கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறது. ஸோ இந்த வந்து ஒரு ரொட்டீனாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பர்சன்ஸ் நிறைய பேர் உள்ள இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம டீமை பற்றி நான் எப்போவுமே யோசிப்பேன். ஏன்னா ஐ ஃபெல்ட், நான் ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் பண்ணதில்லை, இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணது எல்லாமே ஃபெயிலியர்ஸ் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டீச்சர். நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன். எனக்கு குறைஞ்சது நான் இத்தனை வருஷத்தில் ஒரு 15 இயர்ஸ் ட்ராவலில், ஒரு 10 இயர்ஸ் 11 இயர்ஸ் ட்ராவலில் நான் கற்றுக்கிட்டது வந்து என்னென்னா, ஒரு ஃபெயிலியர் இருந்தால் தான் அதில் ஒரு சக்ஸஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த ஃபெயிலியர்
ஃபெயிலியரை நம்ம வந்து அக்செப்ட் பண்ண கற்றுக்கிட்டாதான் அந்த ஃபெயிலியர்லேருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் வந்து எப்போவுமே கெயின் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு ப்ராசஸ் டிலே ஆகுது அப்படின்னா உள்ள நிறைய வேலைகள், சட்ட சிக்கல்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அதே இது நீங்கள் போய் ஒரு ஜாப்ல இருந்துட்டீங்கன்னா நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுனீங்க, அது ஒரு சொல் வந்து பாதிச்சிருக்கேன், அதை நீங்கள் வந்து திரும்பவும் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் 31st இருந்து நான் தூங்காமல் இருக்கேன் இந்த ஒரு விஷயத்தினால. இது என்னுடைய பேட் சைட் ஆஃப் திஸ். இது ஏன் நான் வந்து இது வீடியோ முன்னாடி நான் பேசணும் அப்படின்னா, எல்லாருமே நியூ இயர் கண்டு என்ஜாய் பண்ணாங்க. ஸோ எல்லாம் ஹாப்பியாக இருந்தாங்க, நிறைய ஸ்டேட்டஸ் போட்டாங்க. நான் எல்லா வருஷமுமே என்ன பண்ணிருவேன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தில் அஃபெக்ட் ஆகி பயங்கரமாக மென்டலி கொஞ்சம் ப்ரெஷர்டாக இருந்தேன். நான் அந்த டைம் இருந்தது மாதிரி எனக்கு இந்த டைம் ஃபீல் ஆச்சு. எல்லாமே இருக்குது, ஆனால் எனக்கு அவ்வளோ ஃபீல் ஆகிட்டு இருக்குன்னா காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு இந்த மென்டல் ப்ரெஷர். அதை ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியல. ஸோ இது நம்ம நல்லது செய்ய போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடக்கும்போது அது எப்படி வந்து ஏற்றுக்கிறது, அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாமல் இருந்துச்சு. பட் do you know that manifesting ஒரு மேட்டர், கர்மான்னு ஒரு மேட்டர் இருக்கு. ஸோ நான் மேனிஃபெஸ்டிங் பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். 3 months or 4 monthsக்கு முன்னாடி நான் ஒரு மேனிஃபெஸ்டிங் பண்ணேன். அது என்ன மேனிஃபெஸ்டிங்னா, இத்தனை இயர்ஸில் நம்ம ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும், அது ஏன் மூலியமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அந்த மேனிஃபெஸ்டிங்கில் பக்காவாக அது ஒர்க் அவுட் ஆச்சு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. பட் அடுத்தடுத்து ஸ்டெப் போகும்போது அது கொஞ்சம் அந்த மேனிஃபெஸ்டிங் பண்ணும்போதே அதுக்கூட தியரியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா, உனக்கு எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது. அதை ஒன்று ரொம்ப சோதிச்சு தான் நீ அதுக்கான பர்ஃபெக்டான ஆளா இல்லையான்னு பார்த்து தான் அந்த மேனிஃபெஸ்டிங்கே நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது அதோட தியரி. அது எனக்கு லேட்டாக தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இப்போ 2026 இந்த நியூ இயர்க்கு பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக வருது. இது டிசம்பர் வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ Jan 1க்கு பிறகு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவாக வர ஆரம்பிக்குது. இந்த வீடியோ கொஞ்சம் லெந்தாக போகிறது காரணமே, நான் சொல்கிறது எல்லாமே ஒரு லைஃப்க்கு தேவையான ஒரு விஷயம். நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்க வேண்டியது நம்மளை விட்டு எங்கேயும் போகாது, நமக்கு தான் கிடைக்கும். நம்ம அந்த பொறுமையை இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். ஸோ லாஸ்ட் இயர்லேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், பொறுமையை கடைபிடிக்கிறது நம்ம லைஃப்பில் ரொம்ப 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 தேவை. ஏன்னா நீங்கள் பொறுமை இல்லாமல் ஒரு வார்த்தையை விடுறீங்க, அது வந்து ஒரு ஆளை வந்து எப்படியெல்லாம் போட்டு நோகடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வார்த்தையை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க. அதுக்கு பிறகு அது வந்து ஒரு ப்ராசஸ் ஆகி வெளியில் வர்றதுக்கு நான் படுற பாடு இருக்கு. நான் ஒரு வார்த்தை கூட அவங்கள பேசினது கிடையாது. காரணம் என்னென்னா, நான் பொறுமையாக இருக்கேன். இத்தனை பேசியுமே நான் பொறுமையாக இருக்கேன்னா காரணம் இருக்கு. ஏன்னா இதில் விஷயம் இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு நல்ல லைஃப்பில் போய் செட்டில் ஆகணும்னு நான் நினச்சேன். ஸோ அது கொஞ்சம் டிலே ஆகுது, அதுக்காக என்னைய திட்டுறாங்க. ஸோ வாட் இஸ் மீன்ஸ், நீங்கள் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆளுக்கு மேலே ஒரு வன்மத்தை கொட்டுங்க. நான் அதுதான் சொல்றேன், தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வன்மத்தை கொட்டுங்க. தேவையில்லாமல் ஒரு வன்மத்தை கொட்டி அவங்களுக்கு மைண்டு டிஸ்டர்ப் ஆகி, நானாக இருந்ததுனால நான் எதுவுமே பேச மாட்டேன், நான் பாட்டு கேட்டுட்டு இருப்பேன். என்னை 1000 பேர் கெட்ட வார்த்தையில் பேசினாலும் நான் மாறி ஒரு கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். ஏன்னா என் மேலே தப்பு இருக்கு இல்லை, அது ரெண்டாவது, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ இந்த இயர் வந்து எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் சொல்லி புரிய வேண்டிய இல்லை. இந்த இயர் எனக்கு இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதையும் பற்றி நான் கவலைப்பட போகிறதே கிடையாது. எல்லாருக்குமே புதுசாக ஏதாவது ஒன்று நடக்கும் இல்லை, எப்போவுமே எல்லாருக்குமே பாசிட்டிவாக நடந்துறாரு. ஸோ இந்த இயர் எனக்கு இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதில் இருந்து நான் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ நான் போடுறது இப்படி தான் போடுறேன். எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ எது தேவையில்லையோ அதை அப்போவே ரிமூவ் பண்ணிடுறேன். இது நான் சொல்கிறது ஜஸ்ட் நான் கிவிங் அண்ட் ஸ்மால் அட்வைஸ். பொறுமையாக இருங்க, நெக்ஸ்ட் வரும்போது பார்த்துக்கலாம். ஏதாவது நடந்துச்சுன்னா வரும்போது பார்த்துக்கலாம். பொறுமையாக இருங்க, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். லைஃப்பில் பொறுமை ரொம்ப முக்கியம். ஒருத்தங்க மேலே நீங்கள் வந்து ஒரு வார்த்தையை விடுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக விடுங்க. இதுக்கு மேலே என்னுடைய இது என்னன்னு தெரியாது, சிம்பத்தி எதுன்னு தெரியாது. ஸோ பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பொறுமையாக இருங்க.